குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நீங்க நேரடியா போஸ் வெங்கட்ட நீங்க எதிர்த்துட்டீங்க. நான் உங்களை நண்பர் நான் சொல்லுவேன். நீங்க கல்லால் அடிச்சோன்னு எடுத்து அதை மாற்றி பூவா வீச முடியும்? கல்லை பிடிச்சி திருப்பி அடிக்க வேண்டியதானே. கொள்கையா வரும்பொழுது அவர் அந்த வார்த்தைகளில் திராவிடம் என்ற பெயரை சொல்லி, பெரியாரை சொல்லி, அண்ணாவை சொல்லி ஏமாற்றும் குடும்ப அரசியல்னு சொல்லும்போது போகும். சரி, ஓகே, ஏற்கனவே தண்டனையெல்லாம் பெற்று சிறையில் இருந்தவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்களா இல்லையா? அவங்களாம் அவங்க எதிரி இல்லையா? பெரியார் மேல் ஒரு பெரிய புரிதல் இருந்துச்சுன்னா அவர் முதல்லயே பாரதிய ஜனதாவை தான் எதிர்ப்பார். திரும்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி எதிர்ப்பார்? பெண்களுக்கான பாதுகாப்பாக அந்த அரசு இருக்குமா? இருக்கும். அந்த பிள்ளை +2ல நல்ல மார்க் எடுத்துச்சு, எதுவுமே இல்லையே? இல்லை. தாமரையிலே என்பது பெரியார், தண்ணீர் என்பது பாரதிய ஜனதா. எந்த காலத்திலையும் ஒட்டாது. சூர்யாவை அரசியலுக்கு நீங்கள் மேடையில் வரவேற்றீங்க ஆனால் அதே இது நீங்கள் விஜய் அரசியலுக்கு வரதை விமர்சிச்சுக்கிறீங்க கடுமையாக அவர் ஆல்ரெடி அரசியலில் இருக்கார் சார். அவர் ஆல்ரெடி அரசியலில் இருக்கார். அவர் அரசியல் இன்னைக்கு நேற்று இல்லை, 2011 விமர்சிச்சிட்டோமே. அவர் கிட்டத்தட்ட 13-14 வருடத்துக்கு முன்னாடி அவர் விமர்சிச்சிட்டார். அவர் ஆல்ரெடி ஈஸ் இந்த பொலிட்டிக்ஸ் லாஸ்ட் 14-15 இயர்ஸ். ஆமாம், அவர் அது ரொம்ப அவசியம் சார். ஹீரோஸுக்கெல்லாம் அது அவங்க சேவ் பண்ணிக்கிறதுக்குமே அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்புறம் இந்த சர்வீஸுங்கிறது நீங்கள் பொலிட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகிட்டிங்கன்னா சர்வீஸ் அதிகமாகிடும். இப்போ நமக்கு என்ன கடைசியாக மிச்சம் என்ன? நீ சம்பாதிக்கிற காசை கொஞ்சம் தூக்கி மக்கள்கிட்ட கொடுங்கிறது தானே. ஸோ அதுதான் சென்ஸு. அதனால தான் நம்ம இப்போ நம்மக்கிட்ட விஜய் சார்கிட்ட பேசுகிறது நேரடியாக அரசியலே பேசலாம். நீங்கள் சூர்யா சார்ட்ட அதை பேச முடியாது இல்லையா சார்? அதை தான் நான் அந்த இதில் சொன்னேன். அவர் அரசியல் பேசுகிறதுக்கு என்றைக்கும் சூர்யா வந்துட்டாருன்னா சூர்யா பேச ஆரம்பிப்பார். சூர்யா பேசும்போது அவர் எனக்கானதை பேசுகிறாரா அவருக்கானதை பேசுகிறாரா நான் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பேன். சூர்யாங்கிறவர் மக்களுக்கானவராக இருக்காரா சுயநலவாதியாக இருக்காரான்னு பார்ப்பேன். அப்போ நான் அவருக்கும் பதில் சொல்லுவேன் இல்லைங்களா? அதை நான் சொல்வது அரசியலாக வரும்பொழுது. அதனால தான் சூர்யா பற்றி நீங்கள் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, விஜய் பற்றி பேசுறதுக்கு விஷயம் இருக்குது, பேசுகிறோம். விஜய் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு அரசியல் பேசிட்டு இருந்தாலும் இன்றைக்கி தான் ஒரு கட்சி அரசியல், ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ளே வரார். ஒரு மாநாடு தான் முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ கடுமையாக விமர்சிக்கணும் இல்லை. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே பல இன்டர்வியூஸ், என்னோட இன்டர்வியூஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அத்தனை பேரோட இன்டர்வியூஸும் கிட்டத்தட்ட ஒரு 6000 இன்டர்வியூஸ் இருக்குது. எல்லா இன்டர்வியூஸும் எடுத்து பாருங்கள். எல்லாருமே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, விஜய் பற்றி நாங்கள் இப்போ பேச மாட்டோம், என்றைக்கு மாநாடு போட்டு கொள்கையை சொல்கிறாரோ அன்றைக்கி பேசுவோம்னு சொல்லியிருப்பாங்க. அதை நானும் சொல்லியிருப்பேன். இது ஒரு பேசிக் என்ன? ஒருத்தர் மாநாடு போட்டு தன் மக்களுக்கான விஷயத்த சொல்லுவார். அந்த மாநாடுங்கிறதே என்னென்னா, நான் யாருன்னா, நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, நீங்கள் யாருன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னா, இது வரைக்கும் என்ன நடந்துச்சு, இனிமேல் என்ன நடக்கணும், இவ்வளோதான் சார். இவ்வளோதான் ஒரு மாநாட்டினுடைய ஒரு அரசியல் தலைவனுடைய அதிகபட்ச பேச்சு. அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வரும்போது முரண்பாடுகளை இப்போ பேசணுமா பேசக்கூடாதா? முரண்பாடு இருந்துச்சு, பேசணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நேரடியாக போஸ் வெங்கட்ட நீங்கள் எதிர்த்துட்டீங்க. நான் உங்களை நண்பர் நான் சொல்லுவேன். உடனே நீங்கள் என்னை எதிர்த்துட்டீங்கன்னா நான் உங்களை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்பேன். நான் உங்களை எதிர்ப்பேன். நீங்கள் கல்லால் அடித்தோன்னு எடுத்து அதை மாற்றி பூவா வீச முடியும்? கல்லை பிடிச்சி திருப்பி அடிக்க வேண்டியதானே. அதானே செய்யணும், அதானே செய்வீங்க, அதானே மனித இயல்பு. அரசியல் என்பது அதானே. நீ கொள்கையாக ஒன்றை தவறாக வீசி எறிந்தால் அது தவறுன்னு நான் திருப்பி அடிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கா இல்லையா? அதுதான் பேசுகிறோம். வரக்கூடாது வரணுங்கிறலாம் பேசவே மாட்டோம் சார். இதை வெளிப்படையில் சும்மா பேசுகிற பேச்சு. நீங்கள் எந்த பதிவிலாவது வரக்கூடாதுன்னு இருக்கா பாருங்கள், நல்வரவுன்னு தான் போட்டிருப்பேன். ரெண்டாவது சார், இந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போவோம். அங்கெல்லாம் போனோம்னா ஒரு இடத்துலலாம் பார்த்தேன், விஜயை வச்சு ஒரு ஹோட்டலே கட்டியிருந்தான். நான் போய் அந்த விஜய் கூட அதை எடுத்துகிட்டு வெளியிருந்தேன். என் தமிழகத்தின் பெருமைன்னு போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் தளத்தில் இருக்கும். ஸோ நம்ம அதை அப்படியே ஏற்றுக்குவோம் சார். அங்கே அஜித் இருந்தாலும் அப்படியே எடுத்துப்போம், ரஜினி இருந்தாலும் அப்படியே எப்படின்னா சார், நாம் தமிழன் பரவி கிடக்கக்கூடிய எந்த இடங்கள் போனாலும் முதல்ல தூக்கி வச்சு கொண்டாடுறது நம்ம தான். ஸோ நம்ம அந்த மாதிரியெல்லாம் கீழ்த்தரமான அரசியல் நம்ம பண்ண போகிறதில்ல. வெல்கம் டு த பொலிட்டிக்ஸ்ன்னு போட்டு விஜய் சார் வருக என வரவேற்கிறேன்னு நான் தான் போடுறேன். கொள்கையாக வரும்பொழுது அவர் அந்த வார்த்தைகளில் திராவிடம் என்ற பெயரை சொல்லி, பெரியாரை சொல்லி, அண்ணாவை சொல்லி ஏமாற்றும் குடும்ப அரசியல்னு சொல்லும்போது போவோம். வேறு எதுக்கு முன்னாடி நம்ம கோவப்படல, அதுக்கு நம்ம கோவப்படுவோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு நேரடி அரசியல் எதிரி, பாரதிய ஜனதா எங்களுக்கு சித்தாந்த எதிரி. சரி, ஓகே, ஏற்கனவே தண்டனையெல்லாம் பெற்று சிறையில் இருந்தவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்களா இல்லையா? அவங்களாம் அவங்க எதிரி இல்லையா? ஏன் அவங்க ஊழல்னு சொல்லி எதிரி உள்ளே போகலையா? இன்னை வரையும் ஊழலுக்கான கேஸ் எதுவும் நடக்கலையா? முதலமைச்சர் அந்த முன்னாள் முதலமைச்சர் வேலை வரைக்கும் இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஏன் அவங்க உங்களுக்கு எதிரி இல்லாமல் போயிட்டாங்க? கேள்வி வருமா வராதா? இவர் எதிரி, அவர் சித்தாந்த எதிரி தான். ஏன்னா அவரும் நேரடி எதிரினா காலைல ரெய்டு வந்துடும். அவர் நேரடி எதிரி இல்லை. நான் உங்களை எதுக்கிற மாதிரி எடுப்பேன், நாளைக்கு தேவைன்னா நம்ம என்ன இந்த மாதிரியான அந்த வளையல் கொலையல் நெலியெல்லாம் வந்துச்சுன்னா உடனே மறுப்பு நம்ம பேசி தான் ஆகும். புரியுதுங்களா? அப்போ நாங்கள் எதுக்குறோம்ல, பாஜக எங்களுடைய நேரடி எதிரி அப்படின்னு சொல்ல முடியுதில்லை. ஏன் சொல்ல வேண்டியதானே? நீங்கள் திராவிடத்தை கையில் எடுத்துக்கிறேன்றீங்க, தமிழ் தேசியத்தையும் சேர்த்து கையில் எடுத்துக்கிட்டீங்க. சரி, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. தமிழ் தேசியமும் திராவிடமும் சேர்ந்தோடனே எதிர்த்த உடனே உங்களுக்கு முதல் எதிரி பாஜக தானே, பாசிச அரசு தானே.
ஏன் நீங்கள் அதை சொல்ல ஏன் பயம்? உங்ககிட்ட தெளிவு இல்லையா? உங்களுக்கு அந்த புரிதல் இல்லையோ? நீ திராவிடம் தமிழ் தேசியம் பேசிட்டா பாரதிய ஜனதா தானே நேரடி எதிரி. நான் திராவிடம் பேசிவிட்டு திராவிடனே எனக்கு நேரடி எதிரி. அது என்ன வகையில் லாஜிக்கு? அது எந்த வகையில் லாஜிக்கு? லாஜிக்காகவே தப்பாச்சே. அப்போ உங்களுக்கு அந்த புரிதல் இல்லையா? அப்போ புரிதல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அரசியல் சித்தாந்தம் தெரிந்தவர்கள் அந்த புரிதலை சொல்லித்தான் ஆக வேண்டும். அது நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த யூடியூப்ஸில் எல்லாருமே பேசியிருக்காங்க அந்த சித்தாந்தங்களை. அண்ணன் விசிகா திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி தலைவர் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசு பாரதி அவர்கள் எல்லாருமே தான் சொல்லியிருக்கிறாங்க. நாட் ஒன்லி போஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே எதெல்லாம் தவறாக பேசினீர்களோ அதற்கு எதிர்கருத்துக்களை எதிரேற்பவர் பேசி தான் ஆகும். அதுதான் பேசுகிறோம். அவர் வந்து தன்னோட கொள்கை தலைவராக பெரியார் தான் சொல்கிறாரு. வந்து அது எப்படி அதான் அதை சொன்னாவே அவர் பெரியாருக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டே பாரதிய ஜனதா தானே. அப்படி எப்படி திமுக எதிரியாகும் உங்களுக்கு? ஏன் அந்த குழப்பம்? அதான் கேட்குறோம். இந்த குழப்பம் தேவையில்லைங்கிறோம். என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இப்போ திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒரு கையில் எடுக்கிறார். வேற ஒன்றும் இல்லை சார். இங்கே இப்போ நீங்கள் கேரளான்னா வேற ஒரு அரசியல் எடுக்கலாம், கர்நாடகா வேற ஒரு அரசியல் எடுக்கலாம், ஆந்திரா வேற ஒரு அரசியல் எடுக்கலாம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்காக பெரியார் அரசியல் தான் இருக்குது. நீங்கள் பெரியார் அரசியலை தவிர்த்துட்டு ஒரு அரசியல் பண்ண முடியாது. நீங்கள் சீமானனை சொல்லலாம், அவரும் பெரியாரை கையில் எடுத்து தான் வந்தார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெரியார் என் தாத்தன்னு தான் வந்தார், முருகன் என் பாட்டன்னு தான் வந்தார். எல்லாரும் வரும்போது அதுதான் சொல்லி ஆகணும். சொல்லலைன்னு நீங்கள் நிற்க முடியாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்துகிட்டு வராரு. பட் உண்மையிலேயே பெரியார் மேல் அவருக்கு என்ன புரிதல் இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். அப்படி பெரியார் மேல் ஒரு பெரிய புரிதல் இருந்துச்சுன்னா அவர் முதல்லையே பாரதிய ஜனதாவை தான் எதிர்ப்பார். அது எப்படி திராவிடர் கழகத்தையும் திரும்ப திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எப்படி எதிர்ப்பார்? இதுக்கு பின்னாடி அது விஜயோட முடிவு நினைக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி யாரோட இருப்பாங்க சார். விஜய் சார் வந்து சார் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் சினிமாவில் இருந்தவர். அவருடைய கல்வி புத்தக வாசிப்புடைய அளவெல்லாம் நம்ம எடை போட்டுற முடியாது. அது அவர் என்ன படித்தாரோ சொல்ல முடியாது. இப்போ கவுண்டமணி சார் இருக்கார் இல்லையா, கவுண்டமணி சாரை ஒரு காமெடினா பார்க்குறோம். அதுக்கு பக்கத்தில் ரஜினி சார், சத்யராஜ் சார், விஜயகாந்த் சார்லாம் நடிக்கிறாங்க. பட் கவுண்டமணி சார்கிட்ட இருந்த புத்தக அறிவு அவங்க யார்கிட்டையுமே இல்லை. அவ்வளோ படிச்சிருந்தார். அவர் அதை காட்டிக்கவே இல்லை. அவர் என்ன நினச்சார்னா புத்தகம் என்பது எனக்கு என்ன அறிவு வளர்ச்சிக்குன்னு வச்சுக்கிட்டார். அவ்வளோதான். அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காமெடிங்கிற பேரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாய சிக்கல்கள் 90% எப்படி அன்றைக்கி திருவள்ளுவர் பாடி வச்சுட்டு போனாரோ அந்த மாதிரி இன்றைக்கி கவுண்டமணி சாருடைய எந்த காமெடியை பார்த்தாலும் சமூக நீதி பேசுவார். பெரியாருடைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய அத்தனையும் பேசி முடித்த ஒரே நடிகர் கவுண்டமணி. ஆனால் பெரியாரிய சித்தாந்தம் பேசுகிற திரைப்பட கதாசிரியர்கள் கூட அதை பேசலை. ஆனால் கவுண்டமணி சார் மட்டும்தான் கிட்டத்தட்ட 30-40 வருட தமிழ் சினிமாவில் ரொம்ப சரியாக பெரியாருடைய தத்துவங்களையும் அம்பேத்கருடைய ஃபாலோவர்ஸாக இருந்த ஒரே ஆள் கவுண்டமணி தான். காரணம் என்ன? வாசிப்பு. அந்த மாதிரி ஒருத்தன் அப்படி இடம் போட்டுற முடியாது. விஜய் சார் எவ்வளோ படிச்சிருக்காருன்னா நமக்கு தெரியாது. ஒன்றும் அவராக பேசியிருக்கலாம், இல்லைன்னா யாராவது சொன்னது பேசியிருக்கலாம். நேரடியாக கேட்குறேன் சார், அவருக்கு பின்னாடி பாஜக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை சார். பாஜக இருந்தால் நமக்கு என்ன, அதிமுக இருந்தால் நமக்கு என்ன, யார் இருந்தால் நமக்கு என்ன? நம்ம ஆட்சியில் இல்லைன்னா அந்த குழப்பத்துக்குள்ளேருந்து வரலாம். நம்ம ஆட்சியில் இருக்கிறோம். ஆட்சியில் இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன? நல்லாட்சி நடத்தணும். மக்கள்கிட்ட எந்த விரோத போக்கு போயிடக்கூடாது. அப்படிலாம் போனால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவையும் இவங்க நம்மளே செலக்ட் பண்ண போகிறாங்க. எதிரி வந்தால் என்ன, போனால் என்ன, எவன் கூட சேர்ந்தா என்ன, சேராட்டி என்ன, இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு கட்சிக்காரனா நம்ம தான் எடுத்துக்கணும். சித்தாந்தங்கள் பேசும்போது மட்டும் பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். சித்தாந்தங்களை அவங்க உடச்சிடக்கூடாது. மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த கருத்து பேதத்தை உருவாக்கிடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது இல்லை, ஆக்சுவலாக அது வேறு என்ன நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், அதை சொல்கிறோம். அவ்வளோதானே தவிர அவர் யாராக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அரசியலுக்கு எப்பொழுதுமே ஒரு விஜயோ, திரு அண்ணாமலை அவர்களோ, இந்த பக்கம் திரு எடப்பாடி அவர்களோ, இந்த பக்கம் திரு விசிகா திருமாவளவன் அவர்களோ, அங்கிட்டு நாம் தமிழரோ, இல்லை அண்ணன் வேல்முருகனோ, யாரோ ஒருத்தவங்க இருந்து ஆளுங்கட்சியை விமர்சிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அவங்களும் சரி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். சார் இப்போ ஒரு ஆட்சி நடக்குதுங்கிறது ஒரு தனி மனிதன் மட்டும் கிடையாது. அதுக்கு ஐஏஎஸ் இருக்கான், ஐபிஎஸ் இருக்கான், அதிகாரிகள் இருக்கான், நிறைய இருக்குது. வட்டம் மாவட்டம்னு இருக்குது. இப்போ எல்லா பிரச்சனைகளையும் ஒரு முதலமைச்சரோ ஒரு துணை முதல்வரோ மட்டும் பார்க்க முடியாது. அந்தந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ அந்தந்த பகுதியை இப்போ பேசணும். இப்போ தனி அரசு இருக்காருன்னா அவர் பேசுவார். கொங்கு மண்டலத்தில் இருக்க பிரச்சனைகளை பேசுவார். அப்போ அங்கே ஒருத்தர் இருக்கணும், பேச முடியும். அண்ணாமலை இருக்காருன்னா கொங்கு மண்டல பிரச்சனை மட்டும் இல்லை, மெட்ராஸில் இருக்க பிரச்சனை மட்டும் இல்லை, அப்போ டெல்லிக்கும் இங்கேயும் இருக்கக்கூடிய வரவு செலவு பிரச்சனைகளை பின் டு பின் பேசுவார். பேசலைன்னா மக்களுக்கு தெரியாது. ஸோ இருப்பாங்க சார், எல்லாருமே இருப்பாங்க. இப்போ விஜய் வந்தாருன்னா இப்போ ஒரு குரலோடு சேர்ந்து மறுகுரலும் ஒழிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. இன்னும் இவரோட சேர்ந்து இன்னும் 1000 குரல்கள் ஒழிக்க தான் ஆட்சி சரியாக நடக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி சர்வாதிகாரமாக போயிடும். அதனால் அதுல எல்லாம் யாருமே குறையும் சொல்ல மாட்டாங்க, யாரும் வரக்கூடாதுலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வர்றவன்ட்ட கிளாரிட்டி இருக்கணும். இப்போ நீங்கள் இன்னொருத்தனை எதுக்கும்போது அதை எதுக்கிறதுக்கான அவங்க ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க. 1, 2ல் இருக்கிறது எதிர்த்தா நம்ம 3ல் வந்துடுவோம்னு நினைக்கிறாங்க. 1 எதிர்த்தா நம்ம 2க்கு வந்துடுவோம்னு நினைக்கிறாங்க. பட் 1 எதுக்கிற குவாலிட்டி உனக்கு இருக்கா? நீ 8லேயோ 9லேயோ இருக்க. இதுதான் எங்கள் வாதம், வேற ஒன்று. அவர் வந்து திராவிட அரசியல் தமிழ் தேசியம் பேசுகிறது வந்து திமுகவோட ஓட்டு வங்கியில் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சொல்லப்படுது. அதுவும் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கிடையாது சார். இவ்வளோ வருஷம் அரசியலில் இருக்கிறோம். நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக வாக்கு வங்கி, அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்ன சொல்லுங்கள்? 30, 60 இல்லை 28, 58, 56
ஓட்டு விழுகிறது 75, ரொம்ப போனால் 80. பாமக ஒரு 3லேருந்து 5 வரைக்கும் தன்னுடைய சாதிய ஓட்டு வச்சுருக்கு. விசிக தன்னுடைய 3லேருந்து 5 வரைக்கும் தன்னுடைய சாதிய ஓட்டுகளை வச்சுருக்கு. நாம் தமிழர் ஒரு குறிப்பிட்ட ஓட்டுகளை வச்சுருக்கிறார். இது இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் வரும்போது அவனுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற சித்தாந்தம், அவங்க அப்பா அதிமுகவில் இருந்தால் திமுகவுக்கு போடலாம், இல்லை அப்பா திமுகவில் இருந்தால் விஜய் சாருக்கு போடலாம். இது வந்து நியூ ஓட்டர்ஸ் ஒரு 3-3.5%. ஸோ இதெல்லாம் சேர்த்தா 75% வரும். இப்போ விஜய் சாருக்கு எந்த ஓட்டு வந்து விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுககாரன் போய் விஜய்க்கு போடுவானா? அதிமுககாரே போட்டுவானா? அப்படி போட்டிருக்கானா? இது வரைக்கும் கமல் சார் வந்தார் போய் போட்டானா? விஜயகாந்த் சார் வந்தார் போய் போட்டானா? ஆந்திராவில் சிரஞ்சீவி வந்தார். சிரஞ்சீவியோட ஒரு சூப்பர் ஸ்டார் வேணும் இனிமேல் இந்தியாவில். சிரஞ்சீவினா செத்து போயிடுவான் சார் தியேட்டர்லையே. 3 நாளாக சோறு திங்காமல் டிக்கெட் வாங்கி படுத்திருப்பான். 14 சீட்டு தான் எடுத்தார் சார். நடிகர்கள் வேறு, ரசிகர்கள் வேறு, அரசியல்வாதிகள் வேறு, ஓட்டர்ஸ் வேறு. சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற அரசியலே வெளியில் இல்லை சார். இது ஒரு ரூம் சார். எனக்கு ஒரு ஊர் இருக்குது சார். என் ஊரில் 900 ஓட்டு. என் ஊரில் 900 ஓட்டை அது அதிமுகவாக வச்சுருக்கிறதா திமுக வச்சுருக்கிறதான்னு 2 பேர் இருப்பான் சார். ஊராட்சி மன்ற தலைவர் இல்லை வட்ட செயலாளர்னு எவனா 2 பேர் இருப்பான். அது ஒரு ஊர் தான். அந்த 900 ஓட்டையும் மாற்றி 450 ஓட்டு 450 ஓட்டாக 2 போட்டு சண்டை போட்டு எவனுக்குமே போகாமல் பார்த்துக்குவாங்க சார். இது ஒரு ஊரில். அது அப்படியுமே மல்டிபிள் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு மாவட்டத்தில், மல்டிபிள் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தொகுதியில், மல்டிபிள் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாருங்கள். 450 நான் விடவே மாட்டான் சார் இன்னொருத்தானே. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி சார் ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு கட்சியை கைப்பற்றி வந்து உட்காரும்போது அது ஜெயலலிதாவுக்கு ஓட்டு விழுந்துச்சு, ரெட்டலைக்கு ஓட்டு விழுந்துச்சு. திரு முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லை, தளபதி இருக்கார், யாருக்கு ஓட்டு விழுந்துச்சு? உதயசூரியனுக்கு ஓட்டு விழுந்துச்சு. ஸோ இந்த உதயசூரியன் இரட்டலைன்னு மாபெரும் சக்திகள் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டும் உள்ளே போய் நீங்கள் என்ன சித்தாந்தம் பேசிட்டு போனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று இரட்டைலையில் விழும், இல்லை உதயசூரியன். ஸோ இன்னும் 2 ஜெனரேஷன் மாறணும். நீங்கள் அந்த 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் மாறுற வரைக்கும் விஜய் சார் தாக்கு பிடிக்கணும். அவர் தாக்கு பிடித்து தனக்கு ஒரு சின்னம் கிடைக்கும். அந்த சின்னத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சின்னத்தை பவர்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பெரிய வேலை. ஒரு நாள் மேலே இருக்கக்கூடிய 2 சின்னங்களில் ஒரு சின்னம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்க. அப்போ நீங்கள் வந்து 2ஆவதாக உட்காந்துங்க, இல்லை 1ஆவதாக உட்காந்து. அதுக்கு நிறைய காலம் இருக்குது. பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் மாநாட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து உதயநிதி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தார். அவர் ரெகுலராக தான் சார் சொல்லிட்டு இருக்காரு எல்லாருக்கும். இவங்க இப்போ அதை நியூஸ் ஆக்குறாங்க. அவர் அஜித் சாருக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே அவருக்கு ஞாபகம் இருந்து யார் பிறந்தநாள் இருந்தாலும் உடனே எனக்கே சொல்லிடுவார். நான் என்ன அஜித்தா, எனக்கு எதுக்கு பிறந்தநாள்னு சொன்னார். அவங்க லிஸ்ட்டில் அன்றைக்கி யாரெல்லாம் இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும் சார். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஜெண்டா. அது அவங்களுக்கு எக்ஸ்தலத்துக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் வந்து சார் இன்றைக்கி 60 பேருக்கு சொல்லணும், 60 பேரையும் செக் பண்ணுவார், சொல்லிவிடுங்க பாரு, அவ்வளோதான் சார். இவரெல்லாம் விஜய்க்கு எதிரியா, இவரெல்லாம் திமுகவுக்கு எதிரியா, இவரெல்லாம் அதிமுகலாம் பார்த்தெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னால் பாவம் துணை முதல்வர் வேறு. இன்றைக்கி நம்ம ஒரு அரசியல் பங்கில் வந்து மக்களுக்கான ஒரு சேவகர்களாக மாறிட்டோமோ அங்கெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது சார். அங்கே ஒன்லி மக்களுக்கான தேவை என்ன. இப்போ ரசிகர்கள் வந்து அஜித் சாருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த ரசிகர்களை வந்து வாழ்த்து சொல்லி சந்தோஷப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுக்கும் சேர்ந்தே இருக்கும். அதே மாதிரி அரசில் இருக்கவங்களுக்குமே தேவை இருக்கும். ஏன்னா நம்ம ஊரோட பிரைடு அவங்க. அஜித் சார் விஜய் சார்லாம் பிரைடு, கமல் சார் ரஜினி சார் பிரைடு. அவங்களுக்கு வந்து ஒரு முதல்வர் வாழ்த்து சொல்வதுங்கிறது வந்து ஒரு காமன். அது கர்நாடகாவில், ஆந்திராவில், இந்தியா முழுவதும் அது நடக்கும். அது மாதிரி இப்போ இவர் சீமான் வந்து ரஜினியை போய் பார்த்துருக்காரு. இதுவும் ஒரு விஜய் அரசியலோட எஃபெக்ட்னு வச்சுக்கலாமா? சரி சார், என்னமோ இந்த மீட்டிங் மட்டும்தான் எனக்கு இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத ஒரு மீட்டிங்காக எனக்கு தெரியுது. அதனால் இதை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல சார். இந்த மீட்டிங்க்கு மட்டும் மீனிங்கே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும் தெரியுமா. இது நீங்கள் வந்து நம்முடைய மனப்பிதறல்களை போட்டு எப்படி போட்டு எந்த விதமான சாதனங்களை உள்ளே செலுத்தி போட்டு மண்டையை உருட்டினாலும் கண்டுபிடிக்க முடியல. இது எனக்கு சம்மந்தமே இல்லாத மீட்டிங் இது. ஒருத்தர் டோட்டலாக அரசியலை விட்டு ஒதுங்குறாரு, ஒருத்தரை டோட்டலாக அரசியலை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. அதில் என்ன நடந்துற போகுது? ஒதுக்கப்பட்டவர்கள் 2 பேர். பெரிய மாற்றம் வராது. ஸோ இந்த சந்திப்புக்கு பின்னாடி கூட பாஜக இருக்குது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. பாஜக இருக்கா சார்? முதல்ல இங்கே எல்லாத்துலேயும் பாஜக இருக்குது. முதல்ல பாஜக இங்கே இருக்கா? அப்படி இருந்தால் சந்தோஷம். சீமான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவர் ரஜினியை கடுமையாக விமர்சிச்சும் பேசியிருக்காரு. அவர் யாரை வேணால் விமர்சிப்பார், யார்கிட்ட வேணால் போய் பேசுவார் சார். அவர் நல்ல நண்பர் சார் எனக்குமே. எல்லாரும் கூட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் அவர். அவரை நம்பி இங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அவருடைய சித்தாந்தங்களை அவங்க பெருசாக ரசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு தலைவரை விமர்சிக்கிறது மூலமாக நம்ம அவங்களுக்கெல்லாம் பகைவராக மாற வேண்டிய சூழல் வரும். அதனால் அந்த தலைவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, அவரை சார்ந்த மக்கள் இருக்காங்க, அவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அவங்களோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நாம் தமிழர் கட்சியோட அரசியல் எங்கே சார் எல்லாம் அவங்க விஜயோட போய் சேருவாங்கன்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் எடுத்தோடனே விஜய் சார் வந்து நீ நானும் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டார். சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தமிழ் தேசியம்னு வச்சுனா அதையும் பிடிவிட்டார் அவர். அந்த கோபம் அவருக்கு. அது எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பாஜக அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியில் சீமான், இப்போ விஜய் புதுசா அரசியலுக்கு வரார். கிட்டத்தட்ட ஒரு அடுத்த தலைமுறை வந்துட்டாங்க. வந்து திமுகலையும் உதயநிதி வந்திருக்காரு. ஸோ இவங்கள உதயநிதி சமாளிப்பாரா, எப்படி எதிர்பார்க்குறது? சமாளிச்சு தானே சார் ஆகணும். சமாளிப்பாரான்னா சமாளிக்கிற அளவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லான்னு கேட்டால் இல்லை. இப்போ விஜய் சார் இப்போ தான் வந்திருக்காரு. பட் அப்போ அவருக்கே ஒரு பெரிய அரசியல் ஒரு அறிவு இப்போ தேவைப்படும். அண்ணாமலை ஆல்ரெடி வந்துட்டார். அவரு கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டி உள்ள ஒரு பொலிட்டீஷியன் இப்போதைக்கு. சீமானனும் ரொம்ப கிளாரிட்டி உள்ள பொலிட்டீஷியன்ஸ். பட் ஓட்டர்ஸாக யாருக்கிட்ட இருக்காங்க? அதான் சொன்னேன் இல்லையா, எம்ஜிஆர் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதியாக எடுத்து சென்றார், தலைவரானார். எம்ஜிஆர் எடுத்து சென்ற கட்சியின் மேல் அந்த சேரை மட்டும் இழுத்து ஏறி அமர்ந்தார் ஜெயலலிதா. ஸோ இந்த மாதிரி விஜய் பண்ணலை. ஸோ அவர் இனிமேல் தான் எல்லாரையும் பிடிச்சி இழுத்து வளைச்சி ஓட்டர்ஸ்லாம் சேர்த்து கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு நிறைய டைம் ஆகும். பட் உதயநிதி ஸ்டாலின் என்பவர் பெரியார் காலத்திலிருந்து தொடங்கிய அண்ணா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் அவர்களால் மற்றும் தளபதி அவர்களால் வளர்க்கப்பட்ட திராவிடர் கழகத்தை ஸ்ட்ரைட்டாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் நேரடியாக உட்காந்துறாரு சேரில். ஸோ இப்போ அந்த 30% தொண்டர்களுக்கான தலைவராக உடனே மாறிடுறார் இல்லையா. ஸோ இங்கே கம்பேரிசனே வராது. இந்த 30% ஓட்டேஜ் அண்ணாமலைக்கு இருக்காங்களா, அண்ணன் சீமானுக்கு இருக்காங்களா, விஜய் இல்லை. அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் எங்கேயோ தானே இருக்கார். ஸோ இந்த கம்பேரிசன்லேயே அது வராது. ஆனால் எதிர் அரசியல் செய்யக்கூடிய தகுதியான ஆட்களான்னு கேட்டால் எனக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து நல்ல பயங்கர கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன். இன்னமும் கூட இதில் லண்டனில் எல்லாம் அவரை படிச்சுட்டு வராரு. வரும்போது அவர் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இந்த வேலைகளை செய்வார். என்ன ஒன்று, அவர்கள் பெரிய தொண்டர்கள் இல்லாத கட்சியாக இருக்குது. அது காலப்போக்கில் எப்படி வளர்த்து பாரதிய ஜனதாவை எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். பாரதிய ஜனதாவுக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கையில் எந்த சூழ்நிலையுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாமரை இலை மாதிரி நம்ம, தண்ணி மாதிரி பாரதிய ஜனதா. நீங்கள் என்ன வந்து ஒட்டினாலும் ஒட்டாது. இப்போ ஒட்டுறதுக்கு ஒரு வேலையை செய்யணும். அதை செஞ்சால் தான் இங்கே பாரதிய ஜனதா வளரும். இல்லை நான் என்னைக்கு இருந்தாலும் இந்த தாமரை இலையில் ஒட்டி ஒரு நாள் ஆட்சி அமைப்பேன். அப்பா தாமரையில் தண்ணி ஒட்டாதியான்னு எவ்வளோ சொன்னாலும் காலை கொடுத்து வாங்கலைன்னா என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? தாமரை இலை என்பது பெரியார், தண்ணீர் என்பது பாரதிய ஜனதா. எந்த காலத்திலையும் ஒட்டாது. விஜய் பற்றி நீங்கள் சொல்லும்போது வந்து எப்பா இவரோடலாம் அரசியல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இதை வந்து உதயநிதி மேலேயும் ஒரு விமர்சனத்தை வைக்கலன்னு. திமுக உள்ள சீனியர் லீடர்கள் இருக்கும்போது வந்து அவர் துணை முதல்வர் ஆயிருக்காரு. அது இந்த சீனியர் லீடர்கள் வந்து இவரோட அரசியல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு அதை எடுத்துக்க முடியும் தானே? வந்து ஒரு கட்சிங்கிறத நீங்கள் பார்க்குற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிலாம் பிரிச்சிட முடியாது சார். ஒரு கட்சி என்பது கொள்கை. இந்த கட்சியை 30 விழுக்காடு மக்கள் ஏன் நம்புகிறான்? அவன் தன் வாழ்வாதாரத்தோடு தான் ஒரு அரசியல் கட்சியை அணுகுவான் சார். அரசியல் கட்சி என்பது அவனுக்கு ஃபேஷன் கிடையாது. ஜாலி ஐஎம் டிஎம்கேலாம் கிடையாது சார். இந்த புரிதல் முதல்ல எல்லாருக்குமே வரணும், கேள்வி கேட்பவர்களுக்கும் சேர்த்து வரணும். இப்போ இதே ரஜினி சார் என்னை 2.5 மணி நேரம் பயங்கரமாக சந்தோஷப்படுத்துவார் என் தலைவன் அப்படிங்கிறது வேறு. அரசியல் கட்சி என்பது அப்படி இல்லை. அரசியல் கட்சி என்பது வாழ்க்கை. எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. என் பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா நான் ஸ்ட்ரைட்டாக இந்த சமுதாயத்தில் நான் யார்? என் குழந்தை வந்து 14-15 வயசில் தனியாக அந்த ரோட்டில் நடந்து போக முடியுமா? ஆரம்பிக்கும் அந்த கேள்வி. 15 வயசில் ஒரு வேளை படிப்புக்கு ஏதாவது இல்லைன்னா இந்த அரசு செய்யுமா? செய்யும். பெண்களுக்கான பாதுகாப்பாக இந்த அரசு இருக்குமா? இருக்கும். அந்த பிள்ளை +2 நல்ல மார்க் எடுத்துச்சு, எதுவுமே இல்லையே, இல்லை 7% இடஒதுக்கீடு கொடுக்கும். அப்படியே இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இப்போ காலேஜுக்கு எங்கேயா போயிட்டாலா, MBBS படிக்க போயிட்டா, ஆமாம் அதுக்கு அரசு 1000 ரூபா மாதம் கொடுக்கும். இப்போ அரசோட கனெக்ட் ஆகுதா? இது எதுலேருந்து வர்றது? பெரியார் காலத்துலேருந்து அண்ணா காலையிலேருந்து பெண்கள் படிக்கணும் என்கிற கொள்கையிலேருந்து வருது. ஸோ நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை கொள்கையோடு தான் ஒப்பிட்டு பார்க்கணும். முதல்ல கொள்கை தான். அப்போ அந்த கொள்கைக்கு தலைவர்கள் வரும்போது அதனுடைய அமைப்பாளர்களாக வந்து இருந்திருப்பாங்கல்ல, அவங்க மேலே தான் இவங்க அதிகமான அன்பை செலுத்தியிருப்பாங்க. அது ஜெனட்டிக்கலாக அவங்க திரும்ப அந்த அரசியலுக்குள்ளே வரும்போது திரும்ப அவங்க மேலே தான் போய் விழுவும். இப்போ ஒரு வேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரவே இல்லைன்னா தான் அடுத்தவங்க மேலே விழும். வந்துட்டால் அவங்க மேலே தான் போய் விழும். அது ஆட்டோமேட்டிக்காகவே அனிச்சை செயலாகவே அது நடந்துடும். அப்புறம் இன்னொன்று, அவர்கள் அதுக்கு தயாரானாங்களாங்கிற கேள்வி ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க ஒரு 14 வயசுலேருந்து எலெக்ஷனை போய் கண்டக்ட் பண்ணாங்களா? அவர் 14-15 வயசுலேருந்து எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் போகிற பழக்கத்தை வச்சுருக்காரு. ஓட்டு கேட்டு போனவா 16 வயதுலேருந்து தன்னுடைய 25 வயது வரைக்கும் ஓட்டு கேட்டு போனவர்கள் அத்தனை ஃபோட்டோஸும் என்கிட்டே இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன். இவர் அரசியலில் எப்போ கலந்துக்கிட்டாருன்னு கேட்பாங்க. அவர் 14 வயசுலேருந்து அரசியலில் இருக்கார். நேரடி அரசியல் தான் லேட்டாக வரார். ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் 14 வயசில் நேரடி அரசியலுக்கே வந்தாங்க. அவர் எம்ஜிஆர்களை வச்சு பொதுக்கூட்டம் போட்டார், அண்ணா அவர்களை வச்சு கூட்டம் போட்டார், அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார், எல்லா அரசியல் கூட்டங்கள்லையும் கலந்துக்கிட்டார். அவர் 14லே எப்படி தலைவர் 14 ஆரம்பித்தார், அந்த மாதிரி 14ல் இவரும் ஆரம்பித்தார். பட் இவர் அப்படி இல்லை. இவர் நேரடி அரசியலுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 30-32 வயதுகளுக்கு மேலாச்சு. இப்போ அரசியல் தொடர்போடு தான் இருக்கிறார், அரசியல் அறிவோடு தான் இருக்கிறார். நம்மலாம் கூட வெளியே பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பேப்பரில் வர சொல்கிறவரே கலைஞர் தானே, அவர் கூட தானே இருந்திருப்பார். ஸோ அந்த அரசியல் அனுபவம் அவங்களுக்கு அதிகம். ஸோ அந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்குன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளுக்கும் தெரிகிறது. அங்கேருந்து வெளியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள் நாங்கள் வந்து இப்போ கார்டே கொடுத்துருக்குறோம். அப்போ அவங்க பூரா யார்? திமுக வாக்காளர்கள், திமுக தொண்டர்கள். இவங்க அத்தனை பேரும் ஒத்துக்கிட்டு பொதுக்குழுலாம் தீர்மானம் போட்டு தானே ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும் இல்லைங்களா? இப்போ இளைஞரணி செயலாளர்னு சொல்லிட்டு நான் அப்படி போகிற போக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு வர முடியுமா?
அதுக்கு செயற்குழு இருக்குது, பொதுக்குழு இருக்குது, அங்கே ஒப்புதல் வாங்கணும். எப்படி ஒப்புதல் கொடுக்குறாங்க? ஸோ அது தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. அது ஒரு தொகுப்பு, திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற தொகுப்பு. அந்த தொகுப்பு கொள்கை சார்ந்த மக்களோடு சேர்ந்து எங்கள் கொள்கையினுடைய வாரிசாக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறோமே தவிர அவரை வாரிசாக தேர்ந்தெடுக்கவில்லை, கொள்கை வாரிசாக தேர்ந்தெடுக்கிறோம். அவ்வளோ. இப்போ வந்து சீமான், அண்ணாமலை, திமுகவில் உதயநிதி, இது மாதிரி இப்போ விஜய் வந்திருக்காரு, இது மாதிரி ஒரு மாதிரி அடுத்த கட்ட தலைவர்கள் வந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இது நடக்கலை. இன்னும் அதை ஒரு வயசானவங்களோட கட்சி அது இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? அரசியல் கட்சியில் இளைஞர்கள் வயசானவங்கலாம் கிடையாது சார். அதிமுகங்கிறது திமுகவை விட பலமான கட்சி சார். அதை நான் திமுக காரணம் நானே சொல்கிறேன். அதில் சும்மா நீங்கள் அதிமுகவில் இரட்டலைன்னு சின்னவருக்கு வரைக்கும் அது பயங்கர பலம் வாய்ந்த கட்சி. என்ன ஒன்று தற்போதைக்கு வீக்காக இருக்குது. இப்போ இனிமேல் அது தலையெடுத்து திமுக போன்ற கட்சிகளை அடித்து வர முடியுமா? திமுகவுடைய வளர்ச்சி அபரீதமாயிடுச்சு. உங்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு இவங்க இப்போ இந்த மக்களுக்கு செஞ்சது இருக்கு இல்லையா, 1000 ரூபாய் உரிமை தொகையெல்லாம் வந்து பெருசு. அதெல்லாம் செய்யவே முடியாது. நானே மேனிஃபெஸ்டோ படிச்சுட்டு செய்ய முடியாதுன்னு நினச்சது. அது சொல்கிறது இல்லை, வைக்கப்படல, எப்படி செய்வாங்கன்னு. பட் அதெல்லாம் சாத்தியப்படுத்திட்டாங்க. இப்போ கல்லூரிகளுக்கு போகிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், இலவச பஸ் பயணம், இதெல்லாம் வந்து சார் பெண்கள் வாக்கு திரும்பிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு சார். அதில் தான் திமுக வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக என்பது இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறிய சிறிய பிளவுகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சரி செஞ்சுட்டு வந்துட்டால் அதனுடைய சார் இப்போவும் நம்ம கூட 79 என்னமோ எம்எல்ஏஸ் இருக்காங்க சார். ஜெயலலிதா அம்மாலாம் இல்லை, எடப்பாடியார் தான் இது பண்ணுறாரு. பெரிய வாக்கு வித்தியாசமும் இல்லை திமுக வந்தது. அவங்க வாக்கு அது 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 ஒரு பேங்க் சார். அது உள்ள பணத்தை போட்டு வச்ச மாதிரி எப்போ வேணால் போய் எடுத்துக்கலாம். அது ஏன்னா அது அமர்ந்து பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இரட்டையில் இருக்க வரைக்கும் அதிமுகவுடைய வாக்கு அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அவங்க வந்து சரியாக சேர்ந்து சரியான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து தலைவரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக்கி இன்னும் சில மாநாடுகளை எல்லாம் போட்டு திரும்பவும் அவங்களுடைய மக்களை உணர்ச்சி வயப்படுத்தி இளைஞர்களை தூண்டுதலை ஏற்படுத்தி திரும்ப அதிமுக மிளிர்கிறதுன்ற மாதிரியான ஒன்று எடுத்தாவே இங்கே இந்த பாஜக விஜய்லாம் காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ பெரிய இயக்கம் சார் அது. ஸோ அந்த இயக்கம் ஏன் அமைதியாக இருக்குன்னு தெரியல. பட் அவங்க அடித்து வந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க சார். அவங்க திமுகவுக்கு நேரடி டஃப் அவங்க தான் சார், வேறு கட்சியெல்லாம் கிடையாது. இப்போ விஜய் வந்த உடனே இது என்ன சொல்லப்பட்டது என்னென்னா, விஜய் அரசியலால் யாருக்கு பாதிப்புனா அதிகமாக அதிமுக தான் பாதிப்பு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. வந்து அது ஒரு மாநாடு சார், ஒரு மாநாடு அதிமுக போட்டால் எல்லாம் மாறி ஒரே ஒரு மாநாடு ஒரு எழுச்சி ஏற்படுத்துறது தான் சார். அதை பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் மாறி போயிடுச்சு. இதெல்லாம் யாரும் பேசவே மாட்டாங்க சார். பெரிய தொண்டர்களை கூட மாபெரும் கட்சி சார். நன்றி சார். நன்றி.